சாப்பிட்ட தட்டை அப்படியே போய் வச்சுட்டு கை கழுவிட்டோன்னா போதும், நீ என்ன பையனா சாப்பிட்ட தட்டை அப்படியே வச்சுட்டு வர அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி வெளியே எங்கேயாச்சும் போயிட்டு வர கொஞ்சம் லேட் ஆகிட்டா போதும், நீ என்ன பையனா வெளியே போய் ஊர் சுற்றிட்டு வர அப்படின்னு கேட்பாங்க. பொண்ணுங்க நான் அதை செய்யக்கூடாது, பொண்ணுங்க நான் இதை செய்யக்கூடாது, அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பொண்ணுங்களுக்குன்னே தனியாக டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க போல. ஏன் பையனா தான் இதெல்லாம் பண்ணணுமா, பொண்ணுங்கெல்லாம் பண்ணக்கூடாது? இன்னும் சில இடத்துலலாம் ஸ்டடீஸ்ல முதற்கொண்டு இன்இக்வாலிட்டிஸ் இன்னுமே இருக்குது. பையனா நான் அது படிக்க போறேன் இது படிக்க போறேன்னு சொன்னா கஷ்டப்பட்டாச்சும் அவனை படிக்க வச்சிடுறாங்க. இதே இது ஒரு பொண்ணு போய் கேட்டா அப்படின்னா, நீ எல்லாம் படிச்சு என்னத்தை கிளிக்கணுங்க, வீட்டுல உட்காந்து சமையல கத்துக்க, அப்பதான் போற வீட்டுல மாமியார்ட்ட நல்ல பேர் வாங்க முடியும் அப்படின்னு. பையனோ பொண்ணோ ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கண்டிப்பா இருக்கு. ஏன் பையனா மட்டும்தான் உழைச்சு சம்பாதிச்சு குடும்பத்தை பாத்துக்கணுமா? ஏன் பொண்ணுங்க நாங்க பாத்துக்க மாட்டோமா? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பூட்டியே வச்சிருக்க போறீங்க? அவங்களையும் கொஞ்சம் ஃப்ரீயா தான் விடுங்களேன்.